எதிரிகள் கூறுகின்ற அளவிற்கு கேடுகட்டவரும் அல்ல. அதற்காக அவருடைய விசுவாசிகள், அவருடைய குண்டர்கள், தொண்டர்கள் கூறுகின்ற அளவிற்கு பரிசுத்தமானவரும் அல்ல. எங்களை பொறுத்தவரை சுமந்திரன் கூறியிருக்கிறார், நாங்கள் தற்காலிகமாகத்தான் நிறுத்தி இருக்கிறோம், ஸ்ரீதரனை தற்காலிகமாகத்தான் விலக்கி இருக்கிறோம், தவிர நிரந்தரமாக அல்ல என்று ஒரு சரக்கல் பேச்சை பேசியிருக்கிறார். ஸ்ரீதரனுக்காக 20 தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் ஊடாக 20 இடங்களை உள்ளூராட்சி மன்றத்திலே அதாவது கைப்பற்றி இருந்தது. ஒரு இடம் தவறியிருந்து 20 இடங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி, இந்த அலசல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தமிழரசு கட்சியினுடைய கிங் என்று கூறப்படுகின்ற ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய செய்தியாக அலசலாக இருக்கிறது. ஆம், யார் இந்த ஸ்ரீதரன் என்று கேள்வியை குழந்தை பிள்ளையிடத்தில் கேட்டாலும் கூறும். ஆரம்ப காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஏறுமுகமாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற அல்லது தளர்வில்லாமல் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற ஒருவர், ஒரு தமிழ், அதுவும் தமிழரசு கட்சியினுடைய அரசியல்வாதி என்று கூறினால் மிகையாகாது. நிச்சயமாக அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நகர்வுகள் அனைத்தும் தமிழ் தேசியத்தை ஒன்றியும் தமிழ் தேசியத்தை உயிர் நாடியாக வைத்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதை அவர் வியாபாரம் செய்கிறார்களா, உண்மையிலேயே பற்றோடு பேசுகிறாரா, நடக்கின்றாரா என்பது அது மக்களுக்கு தெரியும். அதற்காக எதிரிகள் கூறுகின்ற அளவிற்கு கேடுகட்டவரும் அல்ல. அதற்காக அவருடைய விசுவாசிகள், அவருடைய குண்டர்கள், தொண்டர்கள் கூறுகின்ற அளவிற்கு பரிசுத்தமானவரும் அல்ல. எங்களை பொறுத்தவரையும் கிளிநொச்சிக்கு அப்பட்டமாக கூறப்போனால் தேவையான ஒருவர், அரசாங்கத்திடம் இருந்து வருகின்ற தொகையில் அவர் பெறுகிறாரா இல்லையா, அடிக்கிறாரா இல்லையா என்பது வேறு விடயம். நிச்சயமாக எங்கே எப்படி அதனை செருகி செய்ய வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தேர்ச்சி பெற்றவர். அவருக்கு உறுதுணையாக அவருடைய கிளிநொச்சி தவிசாளர் வேளமாளிதன் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார், அவருடைய தளபதியாக. சரி, இங்கே நாங்கள் வேளமாளிதன் என்று கூறுகின்ற பொழுது ஒரு திறந்த பேச்சாளர், ஸ்ரீதரனை விட திறமாக பேசக்கூடிய ஆளுமை உள்ள ஒருவர். அவர்தான் ஸ்ரீதரனை நகர்த்தி கொண்டு செல்கிறார் என்றும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றன. அதனை ஸ்ரீதரன் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட, வேளமாளிதன் காட்டிக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது, வேளமாளிதனுக்கு வருகின்ற பொழுது ஸ்ரீதரன் தூக்கி விடுகிறார், ஸ்ரீதரனுக்கு வருகின்ற பொழுது வேளமாளன் தூக்கி விடுகிறார். ஆனால் அவர்கள் ஒன்றிணைந்தவர்கள், புலிகளின் வேரில் இருந்து முளைத்து வந்தவர்கள், போராட்டத்தை பற்றி புரிந்தவர்கள், ஒட்டுமொத்தமாக இப்பொழுதும் ஒரு விடுதலை புலிகளாக நகர்ந்து செல்கின்றவர்கள். சரி, அது ஒரு புறம் இருக்க. அதாவது ஸ்ரீதரன் அவர்கள் என்ன நடக்கப் போகின்றது ஸ்ரீதரன் அவர்களுக்கு அடுத்த கட்டத்திலே என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, முடிந்தவரை சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீதரனுடைய காலை கழுவி அவரை வைத்து வடமாகாண முதலமைச்சராக வருகின்ற ஆசையை நிறைவேற்றலாம் என்று பல வழிகளாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் கேட்டார் என்பதை விட கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணமாக பாராளுமன்ற குழு தலைவராக தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டு பின்னர் அரசாங்கத்திற்கு சார்பாக 8 தடவைகள் வாக்களித்ததன் காரணத்தினால் தமிழரசு கட்சிக்கு அது முரண்பாடான பல தடவை சொல்லியும் கேட்காமல் செய்ததால் தற்காலிகமாக அவரை அந்த பதவியிலிருந்து நீக்குகின்றோம் என்று சிவஞானம் ஐயா அவர்கள் கூற, அதே இடத்திலே வைத்து அவரை நீக்கிவிட்டாச்சு, சாணக்கியன் அவர்களை நாங்கள் அமர்த்தி விட்டோம் என்று கூறி, சுமந்திரனுடைய ஆதரவாளர்கள் சுமந்திரன் விரல் காட்டலுக்கு அசைவ நெல்லியடியிலே அல்லது வடமராட்சியிலே பட்டாசுகள் கொளுத்தி பேனர் கட்டி ஏகமனதாக ஆதரித்தார்கள். ஆனால் 15ஆம் தேதி நடைபெற்ற ஒன்று கூடலின் பிற்பாடு சுமந்திரன் குழு ஒரு புறமாகவும் முன்னாள் புலியினுடைய அந்த போராளிகளை அழைத்து சந்திரகுமார் அவர்களுடைய அடியாட்கள் அல்லது ஆதரவாளர்கள் ஊடாக சேர்க்கப்பட்ட சந்திரகுமார் ஆக்களோடு ஆதரவாளர்களோடு 150 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடல் நடாத்தியிருந்தவர்கள். அவர்கள் சுமந்திரனுக்கு ஆதரவும் அல்ல, எதிரானவர்களும் அல்ல, சந்திரகுமாருக்கு ஆதரவானவர்கள் என்பதால் சுமந்திரனுடைய அந்த
ஒன்று கூடலிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையிலே ஸ்ரீதரன் அவர்களும் ஒரு ஒன்று கூடலை ஏற்படுத்தி தனக்கு சார்பாக உள்ளவர்களை தன்னை திடீரென்று தன்னுடைய அனுமதி இல்லாமல் நிறுத்தியது தவறு என்று ஒரு மகஜர் ஒன்றை சுமந்திரனிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதன் பிற்பாடு சுமந்திரன் கூறியிருக்கிறார், நாங்கள் தற்காலிகமாகத்தான் நிறுத்தி இருக்கிறோம், ஸ்ரீதரனை தற்காலிகமாகத்தான் விலக்கி இருக்கிறோமே தவிர நிரந்தரமாக அல்ல என்று ஒரு சரக்கல் பேச்சை பேசியிருக்கிறார். ஆனால் அவர் முதல் பேசியது வேறு, இப்பொழுது பேசியது அது இப்பொழுது மாத்திரமல்ல. சுமந்திரன் அடிக்கடி இப்படியான வாயிலே வருகின்ற சில வார்த்தைகளை சறுக்கி நழுவலாக பேசுகின்ற அவருடைய நாகரிகம் இருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியாது. அவர் வக்கீலாக இருக்கின்ற காரணத்தினால் சில வேளைகளில் எங்களுடைய CVK சிவஞானம் ஐயா அவர்கள் கூறியது போல, சொத்துமாத்து என்றால் சட்டத்தரணிகளாக இருந்தால் சொத்துமாத்து செய்யத்தான் வேண்டும் என்று அவரை சுமந்திரன் அவர்கள் சுமந்திரன் தான் என்பதை நிரூபிப்பது போல ஒரு வார்த்தை பிரயோகத்தை விட்டிருந்தார். அப்படி பார்க்கின்ற பொழுது சற்று அதனை உறுதிப்படுத்துகின்ற அளவுக்கு சுமந்திரன் தன்னுடைய வடமாகாண முதலமைச்சர் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கும் எதையும் இழப்பதற்கும் எதையும் கொடுப்பதற்கும் எதையும் தியாகம் செய்வதற்கும் இருந்து கொண்டிருப்பதை நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அங்கே அந்த மகஜரை கொடுத்தவர்கள் ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்து வந்திருக்கிறார்கள். அதுவும் கசிந்திருக்கிறது. நேரடியாக அவர்களுடைய ஒளி நாடாக்களினூடாக கசிந்திருக்கிறது. காரிலே ஏறினதன் பிற்பாடு 25 பாராளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்து சென்று, இது ஸ்ரீதரன் சொல்லி அனுப்பினாரா இல்லையா என்பது அது வேறு விடயம். அவர்கள் கூறி வாக்குறுதியை கொடுத்து வந்திருக்கிறார்கள். சில வேளைகளில் ஸ்ரீதரனை தமிழக கட்சியிலிருந்து துரத்தினால் இந்த குழு சுமந்திரனோடு சேரும் என்ற ஒரு அபாயமும் இருக்கிறது. அவர்களுடைய வார்த்தை பிரயோகம், அவர்களுடைய அந்த உடல் நடை, உடல் மொழியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களும் மிகவும் பிரபல்யமானவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் சுமந்திரன் அவர்களை கண்டு அதனை 1-2 மணித்தியாலங்கள் விவாதித்து அதற்கான பதில்களை கேட்டறிந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல் சுமந்திரனுக்கு சில லொட்டோ, அதாவது ஜாக்பாட் அடிக்கும் போல இருக்கிறது. காரணம், அவர்களுடைய வந்து கொடுத்த அந்த கேள்விகள், அந்த கேள்விக்கான பதில்கள், அந்த பத்திரிகையாளர் மகாநாடு, அந்த ஒன்று கூடலின் பிற்பாடு சுமந்திரன் கொடுத்த பொழுது சற்று நழுவி ஸ்ரீதரனை ஆதரிப்பது போன்ற அந்த மொழி நடை வார்த்தைகளில் வைத்து நாங்கள் விரைவாக ஸ்ரீதரன் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் நிரந்தரமாக, அல்லது சுமந்திரனுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு செலுத்தி சுமந்திரனை வடமாகாண முதலமைச்சராக ஆக்குவதற்கு முயற்சி செய்வார்கள் போல் இருக்கிறது. ஆனால் இங்கே ஸ்ரீதரன் அவர்கள் கூடிய கூட்டத்திலே நினைத்தாற்போல் அதிகமான அந்த ஆதரவாளர்கள் கூட, அவர்களுடைய கூண்டர்கள் தொண்டர்கள் உட்பட பலர் சமூகம் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் சுமந்திரன் கூடிய கூட்டத்திலே அங்கே சந்திரகுமாரினுடைய அடியாட்கள் அல்லது தொண்டர்கள் குண்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அதுவும் முன்னாள் போராளிகள் 150 பேர் என்று அவருடைய விசுவாசி, சந்திரகுமாருடைய விசுவாசி தன்னுடைய பதிவிலிருந்து போட்டிருக்கிறார். அது உண்மையாக இருந்தால் தமிழ் தேசியம் புலிகளுடைய முன்னாள் போராளிகள் சுமந்திரன் பக்கம் சாய்கிறார்களா என்று ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதைவிட ஒரு அபாயமான விடயம், ஸ்ரீதரனுக்காக 20 தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் ஊடாக 20 இடங்களை உள்ளூராட்சி மன்றத்திலே அதாவது கைப்பற்றி இருந்தது. ஒரு இடம் தவறி இருந்து 20 இடங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தது. ஆனால் அந்த 20 இடத்திலே இருக்கின்ற ஒருவர் சுமந்திரனை அழைத்து தங்களுடைய தான் வென்ற அந்த இடங்களிலே சில விடயங்களை காட்டி அவரோடு பேசி சுமந்திரன் பக்கம் அந்த கருப்பாடு சாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் சற்று சுமந்திரனையும் உற்று நோக்கக்கூடியதாக இருக்கிறது. சுமந்திரனுக்கும் தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரன் பக்கத்தில் இருப்பவர்கள் அதிருப்தியாகி சென்று கொண்டிருக்கிறார்களோ என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இது அந்த பார் லைசன்ஸ் உரிமம், அந்த மதுபான சாலைகளுடைய உரிமம் ஸ்ரீதரன் பெற்றுக் கொடுத்தார் என்ற குற்றச்சாட்டின் பிற்பாடும் பூநகரியிலே அந்த ஒரு வெளிநாட்டு இந்தியாவினுடைய அந்த அனுசரணையிலே அல்லது முதலீட்டிலே நடக்கப்பெறப் போகின்ற அந்த சோலார் மின்சார அந்த உற்பத்தி நிலையம்
அதற்கு லஞ்சம் வாங்கினதாகவும் கூறப்படுகிறது. அதைவிட பல குற்றச்சாட்டுகளும் ஸ்ரீதரன் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. லண்டனிலிருந்து சுவிஸிலிருந்து அவருடைய கட்சி செலவுக்காக அவருடைய சொந்த பணம், வைப்பில் எடுக்கப்பட்ட பணம் திரும்பி போய் கொண்டிருக்கிறது என்று பிரபலமாக லண்டனிலே உண்டியல் செய்கின்ற ஒரு நபர் மூலமாக வெளியே வந்திருக்கிறது. இப்படி நிரூபிக்கப்படாத அந்த குற்றச்சாட்டுக்கள் ஸ்ரீதரன் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்பது அவருடைய குண்டர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆதரவாளர்களுக்கும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக தெரியும். அவர்கள் தெரிந்து உண்மை என்று அவர்கள் விலகி சுமந்திரன் பக்கம் சாய்கிறார்களா, சாயப்போகின்றார்களா என்பது வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே சுமந்திரன் வென்றதன் பிற்பாடுதான் தெரியும். சுமந்திரன் தோல்வி அடைவது நிச்சயம். லங்காஃபோர் ஊடகத்தினுடைய கருத்தின்படி, அதாவது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய கருத்து கணிப்பின்படி ஸ்ரீதரன் ஆதரவு இல்லை என்றால் அது 100,000 மடங்கு சுமந்திரன் அவர்கள் தோல்வி அடைவார். ஆனால் ஸ்ரீதரன் ஆதரவு செலுத்தினாலும் கட்டுமட்டான அந்த வெற்றி ஏற்படுவதற்கு சாதகம் இருக்கிறது. அதே வேளையிலே அந்த தமிழரசு கட்சிக்கு சுமந்திரனுக்கு போட்டியாக இருக்க போகின்றவர்கள் என்பிபி கட்சி, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சி, அடுத்து அர்ச்சுனாவும். இவர்கள் சில வாக்குகளை கைப்பற்றி விடுவார்கள். சங்குக்கும் இருக்கிறது ஆதரவு ஓரளவுக்கு, மானுக்கும் இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது பல வாக்குகள் தமிழரசு கட்சியினுடைய, சுமந்திரனுடைய மற்றும் ஸ்ரீதரனுடைய வாக்குகள் பிரிந்து சென்று மற்றவர்களுக்கு போகின்ற அபாயம் கூட இருக்கிறது. காரணம், தமிழரசு கட்சிக்குள்ளே தலைவர் பதவி போட்டி மற்றும் ஒருவருக்கொருவர் குற்றஞ்சாட்டுதல், ஒற்றுமை இல்லாத்தன்மை என்பதில் தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற வாக்களித்த மக்களே அதிருப்தியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய குண்டர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்களே அதிருப்தியாக இருக்கின்ற பொழுது மக்களும் அத்தோடு சேர்ந்து அதிகமாக அதிருப்தியாக இருப்பதை இந்த ஒன்று கூடலிலே வந்து சேர்ந்த அந்த பங்கு பற்றிய மக்களுடைய எண்ணிக்கையை வைத்து நாங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்தும் நாங்கள் இதனை கவனித்து வருகின்றோம். எங்களுக்கு சுமந்திரன் வந்தாலும் சரி, ஸ்ரீதரன் வந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது நடைபெற வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்பவர்கள், மனச்சுத்தியோடு செய்பவர்கள் தான் தேவை. எல்லோரும் கள்ளர்கள் தான். தமிழரசியல்வாதிகள் என்பது சந்தர்ப்பவாதிகள், கள்ளர்கள் தான். இருந்தாலும் அந்த குறைந்தபட்ச கொள்ளையடிக்கின்ற கள்ளர், அதாவது உள்ளதுக்குள் நல்லவன் வந்தால் லங்காஃபோர் ஊடகம் ஆதரவு கரம் நீட்டி அனுசரிக்கும். அவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய அடுத்த கட்ட உயர்வுக்கும் மக்கள் சேவைக்கும் உறுதுணையாக உதவியாக இருக்கும் என்று கூறுகின்றோம். லங்காஃபோர் ஊடகம், இலங்கையன். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.